ஆல் வெல்கம் பேக் டு மாலை பொழுது யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, பெங்களூர் டு வயநாடு சீரீஸ் தான் இது. ஸோ இதோட இந்த ட்ரிப்பை நான் பார்ட்டாக போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பெங்களூர்லேருந்து நம்ம வயநாடு ரீச் ஆகிற வரைக்கும் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு டோல் பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து நைஸ் ரோடு எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு டோல் வரும். ஸோ பெங்களூர் டிராஃபிக்லேருந்து இந்த நைஸ் ரோடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இந்த ரோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய பெரிய ட்ரக்ஸ் போகும். பட் யூஸ்வலி டே டைமில் நான் அதிகமாக இந்த ரோட்டில் நான் போன வரைக்கும் பெருசாக டிராஃபிக் ஃபேஸ் பண்ணதில்லை. டோலில் மட்டும்தான் கொஞ்சம் க்யூ இருக்கும். பட் நைட் டைமில் இந்த ரோட்டில் வந்தோன்னு பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இந்த வியூ பாருங்கள். இந்த ரோடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. செம்ம அப்படியே நீட்டாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். இதில் போகிறதே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இந்த ரோடு பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நைஸாக போகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நல்லா போயிட்டுருக்க ட்ரிப்பில் ஒரு பிரேக் விழுகிற மாதிரி இடம் தான் இது. இது நைஸ் ரோட்லேருந்து ஒரு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும், மைசூர் ரோடு எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த இடம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இப்போ டைம் 8:40 ஆகுது. நம்ம வயநாடு ரீச் ஆகிறதுக்கு 2 PM ஆயிரும்னு இருக்குது. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால பெருசாக நடுவில் பிரேக் எடுக்க தேவையில்ல. மோஸ்ட்லி லஞ்சுக்கே நம்ம வயநாடு ரீச் ஆகிடலாம். நெக்ஸ்ட் இந்த மைசூர் ரோடுக்கு ரைட் எடுக்கணும்னு சொன்னேன்ல, அங்கே ஒரு டோல் வரும். இதுதான் பெங்களூர் டு மைசூர் ஹைவே. எனக்கு தெரிஞ்சு இப்போது ரைட் சைடில் வருதில்ல, அதுதான் இந்த சைடில் கடைசி மெட்ரோ ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மெட்ரோ சர்வீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வர டோல் பார்த்திங்கன்னா, இது பெங்களூர் டு மைசூர் எக்ஸ்ப்ரெஸ்வே. இந்த ரோடுமே செம்மையாக இருக்கும். இந்த ரோடு எப்படி இருக்கும்னா, போகிறதுக்கு 3 லேன், வர்றதுக்கு 3 லேன்னு சொல்லிட்டு இருக்கும். மொத்தம் 6 லேன் இருக்கும் இந்த ரோடு. இது பார்த்திங்கன்னா, இந்த ஒண்டர்லா போர்டை பார்த்தாவே எனக்கு அப்படியே ரொம்ப அப்படியே நான் எக்ஸைட் ஆயிடுவேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கையில் ஐவிக்கு வந்தப்போ நான் ஒண்டர்லா போனது. அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு தீம் பார்க் எக்ஸ்பீரியன்ஸ்னும் சொல்லலாம். இங்கேருந்து நமக்கு இன்னும் மைசூருக்கு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மைசூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து குண்ட்லுபேட் போகணும். குண்ட்லுபேட்லேருந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளே போவோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறதே கேரளா தான். ஸோ மைசூர் வரைக்கும் நம்ம இதே ரோட்டில் தான் போகிறோம். இந்த ரோட் பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்ஸ் இந்த எக்ஸ்ப்ரெஸ் வேக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நடுவில் சர்வீஸ் ரோடு எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும். பட் சர்வீஸ் ரோடு எடுத்துட்டோன்னா அங்கேயே நம்ம உள்ள ரோடுக்குள்ளே திருப்பி வந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா திருப்பி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் வே எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அந்தளவுக்கு என்ட்ரி எக்ஸிட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ தேவை இருந்தால் மட்டும் இதை விட்டு வெளில போங்க. இல்லைன்னா இதிலே கண்டினியூ பண்ணி மைசூர் வரைக்கும் போயிருங்க. இந்த எக்ஸ்ப்ரெஸ்வே பார்த்திங்கன்னா நியர்லி 120 கிலோமீட்டர் வரும். ஸோ இதில் 6 லேன்ஸ் இருக்கறனால பெருசாக எந்த டிராஃபிக் இல்லாமல் மைசூர் வரைக்கும் வந்துடலாம். மைசூருக்கு அடுத்து ஒரு பெரிய ஊர்னு பார்த்திங்கன்னா குண்ட்லுபேட்டு. இது பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் வரும். போகிற வழியில் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும்.
சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில பேர் ₹100 அந்த மாரி சார்ஜஸ் வாங்கிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு டோல் வரும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோன்னா பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் என்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா நியர்லி 1:00 ஆயிடுச்சு. சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. திடீர்னு கார் முன்னாடி யானை வந்துருச்சு. என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருந்து தான் எடுத்தேன். அங்கே யானை போகுது பாருங்கள், அந்த கார் கூட நின்றுச்சு. ஆக்சுவலி இந்த ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்ம நிப்பாட்டவே கூடாது. அங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கு நம்ம எந்த தொந்தரவும் கொடுக்காம போனோம்னா நமக்கும் அது சேஃபாக, அங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கும் அது ரொம்பவே சேஃப். இந்த மாதிரி அங்கங்கே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மான் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு அதை அப்படியே காரில் இருந்தபடியே பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்ததே இந்த ஹோட்டல் தான். ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டாச்சு. கேரளா பிரியாணி தான், நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வயநாடு ட்ரிப். நான் நினச்சேன் வயநாடு ஹில்ஸ் அது இதுன்னு சொல்கிறதுனால ஸோ ரோடெலாம் ரொம்ப வந்து ஹில்ஸாக இருக்கும், பயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. நார்மல் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் சேஃப் டிரைவிங் தான் நான் சொல்லுவேன். ரோட்ஸ்லாம் பாருங்கள், ஏதோ வந்து சாதாரணமாக நம்ம ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கோம் அப்படின்ற ஃபீலே இல்லை. பட் வந்து வயநாட்டுக்குள்ளே உள்ளே போக போக பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே மழை வர மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளே போக போக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. போகிற வழி நம்ம போகிற இடத்துக்கு ரூட் பார்த்திங்கன்னா சுல்தான் பத்தேரி, கல்பேட்டா தாண்டி தான் போகிறோம். வயநாட்டில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைத்தீரி அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் ஸோ அது ரொம்பவே ரொம்ப அழகான இடம். லாஸ்ட்டில் தெரியும் அது அப்படி என்ன ஒரு அழகான இடம், எங்கே நம்ம போகிறோம் அப்படின்றது. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சரியான மழை, ரோடே தெரியாத அளவுக்கு நல்ல மழை பெஞ்சிச்சு. அந்த இடத்துலலாம் நான் வீடியோ கவர் பண்ணல. நம்ம போகிற இடம் வந்து கொஞ்சம் ரிமோட் ஏரியானால உள்ளே போக 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 வந்து கொஞ்சம் ரோடு வந்து ஸ்லோப்பாக இருக்க ஆரம்பிச்சுது. பட் மேனேஜபிளாக தான் இருந்தது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மிங் பார்க்கலாம். அதுலேயும் வந்து வாழைத்தோப்பு தான் ரொம்பவே அதிகம் இங்கே. ரோடெல்லாம் சின்னதாக இருந்தாலும் நல்லாவே ரோடு போட்டு வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே ரோடு வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு வீட்டில் நம்ம வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க நம்மளை ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேருந்து தான் நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு வந்து காரில் போகணும். இது வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஹவுஸ்ன்னு சொன்னாங்க. அந்த ஜீப்பில் தான் நம்ம போகணும். அவங்க ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க போல். நம்ம வந்ததும் சரி அப்படியே நம்மளையும் கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பையில செம மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்பர்ட்டியோட சில கிளிப்பிங்ஸ் இந்த வீடியோ என்ல ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.